السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஒரு நாள் மாநாட்டிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு நபிகளாரும் நபித்தோழர் பிலாலும் என்கின்ற தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை நபிகளாருக்கும் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மத்தியில் உள்ள சில முக்கியமான அடிப்படையான செய்திகளை மாத்திரம் இந்த இடத்திலே நான் சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். முதலாவது, இந்த தலைப்பை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தலைப்பு ஏன் தேவை என்பதை நான் முதலாக உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு நபித்தோழருடைய வரலாற்றை நாங்கள் படிக்கின்ற பொழுது அதன் மூலம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் என்ன என்பதை நாங்கள் மிக முக்கியமாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். காரணம், எல்லா நபித்தோழர்களும் தியாகிகள், எல்லா நபித்தோழர்களும் சிறப்புக்குரியவர்கள், எல்லா நபித்தோழர்களும் நபி அவர்களோடு இருந்தவர்கள். ஆனால் ஒவ்வொரு நபித்தோழர் அல்லது ஒவ்வொரு குழுவினரும் ஒவ்வொரு விதத்தில் எம்மிலே தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு சிறப்பம்சங்களை கொண்டிருந்தனர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படிக்கிற நேரத்தில் எம் கண்முன்னால் விளங்குவதெல்லாம் மார்க்க அறிவு. அதே போன்று அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படிக்கிற நேரத்தில் எம் கண்முன்னால் தோன்றுவதெல்லாம் உலகப்பற்றின்மை. இதுபோன்று ஒவ்வொரு அம்சத்திற்கும் ஒவ்வொருவர் என்ன செய்கிறார்கள், சில படிப்பைகளை தருகின்ற அளவில் சிறந்து விளங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களே, பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு இந்த சமூகத்திலே சமூக ரீதியாக இஸ்லாம் என்ன அந்தஸ்தை எல்லா மக்களுக்கும் வழங்குகிறது என்பதை சொல்லக்கூடிய ஒரு அழகான செய்தியை பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு எமக்கு வைத்திருக்கிறது. குறிப்பாக எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டு இரண்டாந்தர மக்கள் உருவாக்கப்பட்டு அது சமூக ஒழுங்கில் ஒன்றாக இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த செய்தி கட்டாயம் சொல்லப்பட வேண்டியிருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, உலகத்திலே மனிதர்கள் இது பிழை, இது தவறு, இது கூடாத ஒன்று என்பதை அவசரமாக மனது என்ன செய்துவிடும், புரிந்துவிடும். இது தவறானது, இது பிழையானது, இது செய்யக்கூடாது, இது பொருத்தமற்றது என்பதை மனது அவசரமாக முடிவெடுத்துவிடும். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், அந்த தவறையே, அந்த சிக்கலையே இந்த சமுதாயம் சமூக ஒழுங்கில் ஒன்றாக எடுத்திருந்தால், சமூக ஒழுங்கில் ஒன்றாக எடுத்திருந்தால், சமூகத்துடைய அடிப்படை விஷயங்களில் ஒன்றாக எடுத்திருந்தால் சிக்கல் பெரிது. உதாரணமாக, விபச்சாரம் என்பது தவறு என்பதை எல்லோரும், எல்லா மனித மனங்களும் என்ன செய்யும், ஏற்றுக்கொள்ளும். ஆனால் விபச்சாரத்தை சமூக ஒழுங்கில் ஒன்றாக அந்த சமுதாயமே அங்கீகரித்திருந்தால் அதிலே பல சிக்கல்கள் என்ன செய்கின்றன இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ உதாரணமாக, தற்காலிக திருமணம் என்று ஈரானிலே சட்ட ரீதியாகவே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய முத்தா திருமணம் ஒரு விபச்சாரம், பகிரங்கமாக அது ஒரு விபச்சாரம். ஆனால் சமூக ஒழுங்கில் ஒன்றாக அது மாற்றப்படுகிற நேரத்தில் பெண்களுக்குரிய உரிமை சட்ட ரீதியாக பறிக்கப்படுவதை நாம் என்ன செய்யலாம், அந்த இடத்திலே பார்க்கலாம். இதுபோன்று பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு முக்கியமான ஒரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்தியாவிலே தாழ்த்தப்பட்ட மக்கள், தலித் மக்களுடைய செய்திகளை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கின்றவர்கள் ஒரு பக்கத்திலே இருக்கட்டும், அந்த மக்களை, அந்த அந்தஸ்தை அங்கீகரித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதிகமான மக்கள் அது சமூக ஒழுங்காக உருவாகி இருப்பதனால் அந்த மக்கள் அந்த நிலையை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளத்தளவில் இதான் நம்ம சமூக ஒழுங்கு, நாம் இப்படித்தான் பிறந்திருக்கிறோம், நாம் இப்படித்தான் செயல்பட வேண்டும் என்ற அந்த தவறை, அது சமூக ஒழுங்காக இருப்பதனால், அந்த சமுதாயத்திலே ஒரு ஓடராக அது இருப்பதனால் அதை உள்வாங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு உள்வாங்குறோம் என்று சொன்னால், அவர்களுக்காக யாராவது உரிமை குரல் கொடுத்தால், அவர்களுக்காக பேசினால், அவர்களை எதிர்க்கக்கூடிய நிறைய மக்கள் என்ன செய்கிறார்கள், அதில் இருக்கிறார்கள். காரணம்,
சமூக ஒழுங்கை இவர்கள் சீர்குலைக்க வருகிறார்கள், நமது நிம்மதியை இல்லாமலாக்க வருகிறார்கள், பிரச்சனைகளை உருவாக்க வருகிறார்கள் என்று சமூக ஒழுங்காக்கப்பட்ட இடங்களிலே சிந்திப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பிலால் இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறையும் அந்த பின்னணியில் இருந்து நாம் பார்க்க வேண்டும். நீங்கள் பார்க்கலாம், அன்றைய காலத்தில் அடிமை என்ற இந்த நடைமுறை, அடிமை என்கின்ற இந்த நடைமுறை எந்த அளவுக்கு ஆழ்மனதிலே பாதித்திருந்தது என்று சொன்னால், சமூக ஒழுங்கிலேயே நாங்கள் பிலாலுடைய விடுதலை என்று சிந்திக்கிறோம், பிலாலுடைய விடுதலை என்று சிந்திக்கிறோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிந்தனை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? அந்த சமூகத்திலே நான் அடிமையாக இருந்தது தவறு என்கின்ற மனோபக்குவத்திலே இருந்திருக்காது. ஏன்னா அந்த சமூக ஒழுங்கிலே இந்த மாதிரியான ஹபஷிகள் அடிமைகளாக விற்கப்படுவதும் அவர்கள் வேலை செய்வதும் ஓரிரு நிகழ்வுகள் அல்ல, அதுதான் அந்த சமூகத்தில் உள்ள ஒழுங்கு. அவர்கள் விற்கப்படுவார்கள், இந்த மாதிரி அடிமையாக்கப்படுவார்கள் என்று சமூக ரீதியாகவே இவர்கள் இரண்டாந்தர மக்கள், தாழ்த்தப்படக்கூடியவர்கள், அடிமைகள், வேலை செய் அந்த மாதிரியான ஒரு மனோபக்கம் உருவாகி இருந்தது. அதுவும் குறிப்பாக சகோதரர்களே, கருப்பின மக்கள் இருக்கிறார்களே, கருப்பின மக்கள், ஃபேரான மக்களை சொல்லவில்லை, இந்த கருப்பின மக்கள் அடிமைகள் என்கின்ற சித்தாந்தம் ஐரோப்பிய உலகில் மாத்திரமல்ல சர்வதேச உலகிலும் அப்படியே வியாபித்திருந்த காலம்தான் அந்த காலம். கருப்பின மக்கள் கூட அவர்கள் அடிமைகள், அந்த நிற அடிப்படையிலேயே அவர்கள் அடிமைகள் என்கின்ற சித்தாந்தம் அவர்களுக்கு மத்தியிலே என்ன செய்தது, அப்படியே ஊடுருவி இருந்தது, அவர்களுக்கு மத்தியில் ஊடுருவி இருந்த ஒரு காலம். அதனால் தாங்கள் அடிமைகளாக விற்கப்படுகிற நேரத்தில் கூட அவர்கள் என்ன செய்வார்கள், அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மனோபக்குவத்துக்கு என்ன செய்தார்கள், வந்திருந்த ஒரு காலத்திலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது வேதனையை வெளிப்படுத்திய இடங்களெல்லாம் தான் வேதனைப்படுத்தப்பட்ட பொழுதும், கொடுமைக்குட்படுத்தப்பட்ட பொழுதும், கவலைக்குட்படுத்தப்பட்ட பொழுதும் தான். மற்றபடி அடிமையாக இருப்பதை அவர் எங்கே என்ன செய்யவில்லை, அதாவது ஒரு பெரிய ஒரு விஷயமாக பிலால் இப்னு அபி ரபாஹ் அவர்கள் சொன்னதாக நீங்கள் காணவில்லை. அவர் வரலாற்றில் நிறைய நான் உங்களுக்கு இதை சுட்டி காட்டுவேன். அன்புள்ள சகோதரர்களே, எனவே முதலாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சமூக ஒழுங்காக ஒரு தவறு மாறி இருந்தால், இதை நீங்கள் மனதில் எடுக்கணும், சமூக ஒழுங்காக ஒரு சமூக வழிமுறையாக ஒரு தவறு மாறி இருந்தால் நாம் உணர வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? சமூக ஒழுங்காக மாறிவிட்ட அந்த விஷயத்திற்கு தேவையானது என்ன தெரியுமா? ஒருவரை விடுதலை செய்வது அல்ல, ஒருவரை விடுதலை செய்வது காப்பாற்றுவதல்ல, ஒருவரை சுதந்திரத்துக்கு எடுப்பது அல்ல, அந்த சித்தாந்தத்தையே ஒழிப்பதுதான் முதல் தேவை. நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பிலால் இப்னு அபி ரபாஹ் விடுதலை செய்யப்பட்டார் என்பதல்ல இஸ்லாம் அங்கே சொல்லுகின்ற விஷயம். பிலால் இப்னு அபி ரபாஹ் அதை ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் அதுவல்ல. முதல் அம்சம் என்ன தெரியுமா? அந்த சமுதாயத்திலேயே இந்த மாதிரியான நடைமுறையை, இந்த மாதிரியான, அதாவது அவர்களை கடத்தி விற்பது, கடனுக்காக ஒருவரை விற்பது, இந்த அடிமைத்தனத்தை முதலாக எதிர்த்த ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அது மாத்திரமல்ல, நிறத்தின் காரணமாக, மொழியின் காரணமாக இந்த மாதிரி விற்கப்படுவதை, கடனின் காரணமாக விற்கப்படுவதை, இந்த மாதிரியான காரணங்களுக்காக விற்கப்படுவதை முதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடிமை ஒழுங்கு உலகத்தின் ஒழுங்காக இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், அஜமிகளுக்கும் அரபிகளுக்கும் இடையில் என்ன எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் மத்தியில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை, இல்லா பி தக்வா, இறையச்சத்தை கொண்டே அன்றி, இறையச்சத்தை கொண்டே அன்றி என்ன அந்த இதுக்கு வித்தியாசம் இல்லை என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பிரச்சாரம் பிலால் இப்னு அபி ரபாஹுடைய சிந்தனையில் எப்படி பதிகிறது தெரியுமா? எனது விடுதலை நபி அவர்களுடைய இந்த சித்தாந்தத்தை ஏற்பதில் தான், எனக்கு மட்டுமல்ல டோட்டல் சமூகத்துக்குமான விடுதலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய இந்த கொள்கையை ஏற்பதில் தான். எனவே அவர் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பிலால் இப்னு அபி ரபாஹ் வெறுமனே விடுதலையை நாடி இருந்தால் அவர் செய்திருக்க வேண்டிய வேலை என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, கொஞ்சம் பணத்தை என்ன செய்யுங்க தாங்க, நான் விடுதலையாக வேண்டும் என்று தான் அவர் கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் அடிமையாக இருக்கிற நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அடிமையாக இருக்கிற நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்கனவே அடிமையாக அவர் இருக்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்? கொடுமைகள் அதிகரிக்கும், துன்பங்கள் அதிகரிக்கும், அதிகரித்தன. ஆனால் பிலால் அதனை தாங்கிக் கொண்டார் ரலியல்லாஹு அன்ஹு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனை தாங்கிக் கொண்டார்கள். காரணம், விடுதலைக்கான வழி இஸ்லாம் ஒன்றே தான், விடுதலைக்கான வழி இஸ்லாம் ஒன்றே தான். ஒரு சுதந்திர உணர்வும்
விடுதலை உணர்வையும் இந்த மார்க்கம் என்ன செய்தது, அவர்களுடைய உள்ளத்திலே கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் செய்த பல பிரகடனங்களில் மிக முக்கியமான பிரகடனம் எது? இந்த பிரகடனம். எந்த வித்தியாசம் வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் இல்லை என்பதும், அரபுக்கும் அதே போன்று அஜமிகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த ஒரு பிரகடனம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடுதலை ஆவார்கள் என்பதற்காக அல்ல. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அவர் விடுதலையாக இருக்க வேண்டும். சமூக ஒழுங்கில் இஸ்லாம் எனக்கு உரிமை கொடுக்கிறது என்பதற்காக வேண்டித்தான் அவர் பார்க்கிறார். இதற்குள் நுழைந்தால் நான் அபிசீனியாவில் இருந்து கொண்டு, ஹபஷியாக இருந்து கொண்டு இவர்களோடு சமனாக வாழலாம். நான் அபிசீனியாவில் இருந்து கொண்டு நான் ஆட்சிக்கு வரலாம். நான் ஹபஷியாக இருந்து கொண்டு நான் என்ன செய்யலாம், சுதந்திரமாக பேசலாம். நான் ஹபஷியாக இருந்து கொண்டு ஒரே அணியில் நிற்கலாம் என்பதை அவர் இஸ்லாத்திலே காணுகிறார். அதனால் அதற்காக வேண்டி எந்த கஷ்டங்களையும் சுமப்பதற்கு அவர் என்ன செய்தார், தயாராக இருந்ததை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, பிலால் இப்னு அபி ரபாஹ் இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் கடுமையான கொடுமைகளுக்குள்ளானதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த விடுதலை இருக்கிறது, இவரை விடுதலை செய்வது அது எதேர்ச்சியாக நடந்த சம்பவம். அது எதேர்ச்சியாக நடந்த சம்பவம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சமூக அமைப்பில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழைப்பிலே விடுதலையை கண்டார்கள், சுதந்திரத்தை கண்டார்கள். எதேர்ச்சியாகத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், விடுதலையை கொடுக்கிறான். ஆனால் அவருக்கு ஒன்று தெரியும், அரபு சமுதாயத்தோடு பணிந்து அப்படியே நெகிழ்ந்து போனால் நான் சுதந்திரமாக இருக்கலாம் ஓரளவாவது. ஆனால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள நுழைந்தால் இப்போ அரபுகளுக்கே அடி உழுவுது, கொடுமை நடக்கிறது, அவர்களே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ நான் எப்படி கஷ்டப்படுவேன், மிக என்னது பன்மடங்கு கஷ்டப்படுவேன் அவருக்கு தெரிகிறது. என்ன செய்யணும், 5200 அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃபோர்டு 5234 வண்டி இந்த பக்கம் ரோடை பிளாக் பண்ணி நிற்கிது, அதை கொஞ்சம் வண்டி எடுத்துருங்க இன்ஷா அல்லாஹ். ஃபோர்டு 5234. ஜஸாக்கல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும் இப்பொழுது அரபுகளுக்கே பிரச்சனையாக இருக்கிறது இந்த இஸ்லாமிய கொள்கை. அவர்களை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள், உயர்ந்த சமுதாயத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக என்ன நடக்கும், எனக்கு கொடுமைகள் பலதாகும் என்று தெரியும். ஆனால் ஒரு விஷயம் இருந்தது, நீ விடுதலை பெற வேண்டியவன், நீ சமுதாயத்தில் சமனானவன், நீனும் உயர்ந்தவர்கள் எல்லோரும் சமனானவர்கள் என்ற சித்தாந்தத்தை இஸ்லாம் சொல்லுவது அவருக்கு என்ன செய்தது, நிம்மதி அளித்தது. அதை ஒரு அரபியன் என்று பேசுவது அவருக்கு ஒரு நிம்மதி அளித்ததை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் அடைந்த ஒரு மனரீதியான நிம்மதி அதுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்க விரும்புகின்ற சமுதாயம், அந்த சமுதாயத்தில் நான் உயர்ந்தவன், அந்த சமுதாயத்தில் நான் சமனானவன், அந்த சமுதாயத்தில் நான் தகுதியானவன், அந்த சமுதாயத்தில் எனக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கிறது. எனவே பொதுவாக அடிமைகளாக இருந்த எவராக இருந்தாலும் அதற்காக வேண்டி உயிரையும் இழக்க தயாராக இருப்பார்கள். ஒரு செய்தி சொல்வார்கள், ஒரு அடிமையை ஒருவன் கடுமையாக கொடுமைப்படுத்தி வருகிறான், வைத்திருக்கிறான். அவனோட வேலை பால் கறக்கிறது, ரொட்டி சுடுறது, இந்த மாதிரி வேலைகள் தான். ஒரு தடவை எதிர்ப்பதற்காக ஒரு 5-6 பேர் கொள்ளையடிப்பதற்காக அந்த இடத்துக்கு என்ன செய்கிறார், வருகிறார்கள். வருகிற நேரத்தில் எஜமானன் சொல்கிறாரு, நீ என்ன செய், இவருக்கு எதிராக போய் சண்டை பிடின்றாரு. சொல்ற, எனக்கு என்ன தெரியும், நான் வெறும் அடிமை, எனக்கு எப்படி சண்டை பிடிக்க தெரியும், ஏண்ட வேலை இது, எனக்கு சண்டை பிடிக்க தெரியான்னு சொன்னார். நீ சண்டை பிடின்னு திருப்பி சொன்னார், கேட்கல. அவர் சொன்னார், சண்டை பிடிச்சி வெத்தினா நீ சுதந்திரமானவன் சொன்னார். சண்டை பிடித்து வெத்தினால் நீ சுதந்திரமானவன். எழுந்தான், அத்தனை பேரையும் என்ன செய்தான், கொன்றான், விடுதலையான. மனிதனுடைய உணர்வு இருக்குதானே, தனக்கு விடுதலை இருக்கிறது என்று தெரிந்தால், தன்னுடைய அடிப்படை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த விடுதலையை இது தருகிறது என்று தெரிந்தால் எதையும் செய்வதற்கான மனோநிலைக்கு என்ன செய்வான், மனிதன் வருவான். ஏன்னா மனிதன் அந்த பிரஷரை என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் அல்லாஹு தஆலா படைக்கவில்லை. அன்புள்ள சகோதரர்களே, எனவே முதல் அம்சம் இந்த கோணத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிலால் அருமையாக இருந்தார்கள், விடுதலையானார்கள் என்பதல்ல, அந்த சமுதாயத்துடைய சூழ்நிலையில் அவருடைய விடுதலை எங்கே இருந்தது. உண்மையிலே அவர் இஸ்லாத்தை ஏற்றவுடன் விடுதலை ஆனாரா? இல்லை. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய சமூக ஒழுங்கிற்கு அவர் உட்பட்டால் அவருடைய நிலைமை வேறு என்பதை அவர் என்ன செய்தார், அறிந்து கொண்டார். அன்புள்ள சகோதரர்களை, இது நாங்கள் முதலாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு அம்சம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு நுழைந்த பின்னால் நபி அவர்களோடு, இன்னும் சொல்ல போனால் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹீன் அடிப்படையில் தான் பேசுகிறார்கள் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்ன தெரியுமா, சமூகத்திற்காக வேண்டுமென்றால் விடுதலை பேசிவிட்டு, ஏற்றத்தாழ்வின்மை பேசிவிட்டு ஒன்றாக இருக்க மிகவும் கஷ்டமாக இருக்கும். பேசிடலாம், நீங்கள் விடுதலையாக வேண்டும், கருப்பர்கள் வேறு, இது வேறு என்று பேசிடலாம். ஆனால் ஒன்றாகவே தொடர்ந்து என்ன செய்ய மாட்டார்கள், இருந்து கொள்ள மாட்டார்கள். அந்த மனோநிலை என்ன செய்யாது, வராது.
ஆனால் என்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றாரோ அந்த நாள் தொடக்கம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கின்ற நாள் வரைக்கும் நபி அவர்களை கண்டால் பிலாலை காண வேண்டிய நிலை, பிலாலை கண்டால் நபி அவர்களை காண வேண்டிய நிலை என்கின்ற அளவுக்கு அவர் நெருக்கமாக இருந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் சகோதரர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமுதாயத்தில் இனி வாழ்வுரிமை இல்லை என்று இருந்தவர், சுதந்திரம் இல்லை என்று இருந்தவர். ஆனால் இது கிடைத்த பின்னால் என்ன செய்தார்கள்? எல்லாவற்றையும் அர்ப்பணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி வரைக்கும் வாழ்ந்தார்கள். நபி அவர்கள் மீது அவர் எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருந்தார் என்பதை நீங்கள் இறுதியில் தெரிந்து கொள்வீர்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமாக இருந்தார். காரணம், அவருக்கு அங்கே பொருளாதாரமோ ஆட்சி அதிகாரங்களோ சமூக அந்த எல்லாவற்றை விட தனது சுதந்திரத்துக்காக முன்னின்றவர் என்பதுதான் அவரது மனதில் இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மெய்ப்பாதுகாவலராக இருந்தவர் யார்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பு பாதுகாவலராக பிலால் இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே வைத்து தனது கஷ்டங்களை பற்றி சொல்லுகின்ற காலத்தில், நான் எப்படியெல்லாம் மக்காவிலே கஷ்டப்பட்டேன், நான் எப்படியெல்லாம் வேதனைப்பட்டேன் என்று சொல்லுகிற நேரத்தில் தன்னோடு ஞாபகப்படுத்திய ஒரே ஒரு நபித்தோழர் யார்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே தான் கஷ்டப்பட்டவைகளையும் தான் பட்ட துன்பங்களையும் சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லக்கத் உகிஃப்து ஃபில்லாஹி வமா யுகாஃபு அஹத் வலக்கத் உதீது ஃபில்லாஹி வமா யுதா அஹத் என்று சொன்னார்கள். நான் அல்லாஹ்வுடைய பாதையில் எனக்கு எதிராக எழுந்த அச்சம் இருக்கிறதே, நான் ஊட்டப்பட்ட அச்சம் இருக்கிறதே, இந்த உலகத்தில் எவருக்கும் அது போன்ற அச்சம் ஊட்டப்படவில்லை. நான் அல்லாஹ்வுடைய பாதையில் அடைந்த தொந்தரவுகளும் துன்பங்களும் இருக்கிறதே, இந்த உலகத்தில் எவரும் அந்த துன்பங்களை அடையவில்லை. அந்த மாதிரி நாட்களில் என்னை கடந்து சென்ற 3 இரவுகளில் ஓர் இரவில் சாப்பிடுவதற்கு எதுவுமே இருக்காது. வலா ஷைஉன் யகுலுஹு து கபித், ஈரலுள்ள எதுவும் சாப்பிடக்கூடிய என்றும் எங்களிடத்தில் இருக்காது. இல்லா ஷைஉன் யுவாரிஹி இப்து பிலால், பிலாலுடைய தோளிலே தொங்கக்கூடிய ஒரு பையில் உள்ள விஷயத்தை தவிர. பிலால் தோல்ல போட்டு ஏதாவது வைத்துக் கொண்டிருப்பார், இதை தவிர எமக்கு சாப்பிடுவதற்கென்று எதுவுமே இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஞாபகப்படுத்துவதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், நபி அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு நபி அவர்களோடு யார் இருந்தார்கள்? வலக்கத் உகிஃப்து ஃபில்லாஹி வமா யுகாஃபு அஹத் வலக்கத் உதீது ஃபில்லாஹி வமா யுதா அஹத். நான் அடைந்த துன்பம், எனக்கு எதிராக நடந்த அச்சமூட்டல் இந்த உலகத்திலே எவருக்கும் நடந்திருக்காது. என்னோடு இருந்தவர் பிலால், பிலாலுடைய தோல் பையில் இருந்த அந்த பிலாலுடைய தோளிலே இருந்த அந்த பையை தவிர சாப்பிடுவதற்கு எனக்கு வேறு எதுவுமே என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இரண்டாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பேச்சளவில் அல்ல உரிமை இருந்தது, சமூக அமைப்பிலேயே முழு உரிமையும் என்ன செய்தார்கள்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடைந்தார்கள். சமூக அமைப்பிலேயே தலைவரோடு வாழ்ந்தார்கள். விடுதலை எடுத்து கொடுத்துருவாங்க, சமுதாயத்தில் அந்தஸ்தை எடுத்து கொடுத்து விடுவார்கள். ஆனால் தலைவருக்கு அவருக்கு சம்பந்தம் இருக்காது, தலைவருக்கு அவருக்கு என்ன செய்யாது, சம்பந்தம் இருக்காது. இருந்தவர் தலைவரோட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். விடுதலைக்காக பேசியவர் யாரோ, சம அந்தஸ்தை கொடுத்தவர் யாரோ, அவரோடு தான் இறுதி வரைக்கும் என்ன செய்தார்கள்? பிலால் இப்னு அபி ரபாஹ் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, வெறுமனே விடுதலைக்காக இஸ்லாத்தை ஏற்று, சமூக அந்தஸ்துக்காக இஸ்லாத்தை ஏற்று இறைவனுக்கு நன்றி இல்லாமல் வாழக்கூடிய எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்திலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தாலா எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து துன்பங்களிலிருந்தால் அவர்களை என்ன செய்திருப்பான்? அல்லாஹு தாலா பாதுகாத்திருப்பான். ஆனாலும் கூட என்ன செய்ய மாட்டார்கள்? அதுக்கு பின்னால் அதுக்கு எந்த விதமான நன்றி இல்லாதவர்களும் இருப்பார்கள். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹு தாலா குர்ஆனில் ஒரு வசனம் சொல்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அந்த மக்கள் பேரம் பேசினார்கள், உங்களோடு இருப்பவர்கள்லாம் செகண்டான மக்கள், இரண்டாந்தர மக்கள், இந்த மாதிரியான மக்களோடு நாங்கள் இருந்தால் எங்களுக்கே கேவலம், அவர்களை விரட்டி விடுங்கள், நாங்கள் இஸ்லாத்திற்கு நுழைகிறோம், அவர்களை விரட்டி விடுங்கள், நாம் இஸ்லாத்திற்கு நுழைகிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு அல்லாஹு தஆலா வசனம் இறக்குறான், நபியை சொல்லுங்கள், நூஹே சொல்லுங்கள், அவர்களை நாம் விரட்டி விட்டோம் என்று சொன்னால் நான் அல்லாஹ்விடத்திலே குற்றவாளியாகி விடுவேன். ஒரு நாளும் நீங்கள் கேவலமாக பார்க்கின்றவருக்கு அல்லாஹு தஆலா எந்த அந்தஸ்தையும் கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். சொல்லிவிட்டு சொல்கிறான், அல்லாஹு தஆலா இப்படித்தான் ஒரு சிலருக்கு அருள் புரிந்து ஒரு சிலருக்கு அருள் புரியாமல் அல்லாஹு தஆலா இருக்கிறான். தாழ்ந்த மக்களுக்கு அருள் புரிந்து சிலருக்கு உயர்ந்த மக்களுக்கு அருள் புரியாமல் இருக்கிறான். ஏன் தெரியுமா? நன்றியுடையவர்கள் யார் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அலைஸல்லாஹு பிஅலம பிஷ்ஷாகிரீன். அல்லாஹு தஆலா
அறிந்தவர், அதாவது நன்றியுடையவர்களை அறிந்தவனாக இல்லையா? அல்லாஹ்வுக்கு தனி யார் நன்றி செலுத்துவார் என்று. எனவே அன்புள்ள சகோதரர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னால் விடுதலையோடு நின்று கொள்ளவில்லை. மூன்றாவது கட்டமாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் இபாதத்துக்குரிய நிறைய சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலுடைய அதானை கேட்ட பின்னால் பள்ளி வாயிலுக்குள் நுழைகிறார்கள். நபி அவர்களும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மட்டும்தான் அந்த பள்ளி வாயிலில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை அழைத்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அழைத்து கேட்டார்கள், பிம சபக்தனி இலல் ஜன்னா, எனக்கு முன்னால் எப்படி சொர்க்கம் சென்றீர்கள் என்று கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். பிலாலை பார்த்து கேட்டார்கள், பிம சபக்தனி இலல் ஜன்னா, எனக்கு முன்னால் நீங்கள் எப்படி சொர்க்கம் சென்றீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டுகின்ற வண்ணம் கேட்டார்கள். அதற்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு தெரியவில்லை, ஆனால் நான் ஒன்று செய்வேன், எப்பொழுது உது எடுத்தாலும் 2 ரக்காத்துக்கள் தொழுது விடுவேன் என்று சொன்னார்கள். எப்பொழுது நான் உதுவெடுத்தாலும் 2 ரக்காத்துக்கள் தொழுது விடுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எப்பொழுது நாம் எனக்கு சொர்க்கம் காட்டப்பட்டாலும் நான் உங்களது செருப்போசையை கேட்பேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு மிகவும் நன்றியுள்ள அடியானாக அவர் என்ன செய்தார்கள் இருந்தார்கள். தனக்கு கிடைத்த விடுதலையை நன்றியுள்ள ஒரு மகனாக அவர் என்ன செய்தார் பயன்படுத்தினார் என்பதை பார்க்கிறோம். இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் ஒரு பிரயாணத்திலே இருக்கிறார்கள். ஒரு யுத்தகலத்திற்கான பிரயாணம். அப்படி ஒரு பிரயாணத்திலே போய் திரும்பி வருகிற நேரத்தில் டயர்டிலே இருக்கிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், லேட்டான இரவு நேரத்தில் கேட்கிறார்கள், எம்மை இன்றைய சுபகுக்கு எழுப்பி விடுவர்கள் யார், எழுப்பி விடுவதற்கு பொறுப்பு யார் என்று கேட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் எழுப்பி விடுகிறேன். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் எழுப்பி விடுகிறேன். மக்கள் எல்லாரும் டயர்டாக இருக்கிறார்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் டயர்டாக இருக்கிறார்கள். அப்படி சொன்னவுடன் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எழுப்புவாங்க என்ற நம்பிக்கையில் எல்லோரும் தூங்க ஆரம்பித்தார்கள். இப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஃபகாம பிலாலுன் யுஸல்லி, பிலால் எழும்பி தொழ ஆரம்பித்தார்கள். எல்லா மக்களும் டயர்டோடு இருக்கிறார்கள், எல்லோரும் தூங்குகிறார்கள். ஃபகாம பிலாலுன் யுஸல்லி, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து தொழ ஆரம்பித்தார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். தொழுதார்கள், மிக நீண்ட நேரம் தொழுதார்கள். இந்த சமுதாயத்தோடு அவர் வாழ்கிறார். இப்போ எப்படி இருந்தார் அவர் சமுதாயத்திலே, இப்போ எந்த சமுதாயத்தோடு வாழ்கிறார், எப்படிப்பட்ட அந்தஸ்திலே அவர் இருக்கிறார்? முஅத்தினு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதான் சொன்னவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, பிலால் ரலியல்லாஹு எழுப்பி தொழ ஆரம்பித்தார்கள். அந்த செய்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு கொஞ்ச நேரத்தை எல்லாம் முடிந்த பின்னால் பிலால் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் ஏன்னா சுபகு நேரம் நெருங்குதுன்றதுக்காக வேண்டி கொஞ்சம் சாய்ந்துக்குள்ள நினைச்சாங்க. அதான் பொதுவாக சைத்தான் எல்லாரையும் பிடிக்கிற இடம் அந்த கொஞ்சம் சாயிற இடம் தான். கொஞ்சம் சாஞ்சுக்கிறோம் நினைப்போமே, அந்த கொஞ்சம் சாய நினைத்தார்கள். ஒரேடியாக தூக்கம் என்ன செஞ்சுட்டு எல்லாருக்கும் அப்படியே பிலால் தூங்கிட்டாங்க, எல்லாரும் தூங்கிட்டாங்க. தூங்கிய பின்னால் திடீர்னு என்ன செய்கிறாங்க, உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் விழித்தெழுகிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விழித்தெழுந்து என்ன செய்கிறாங்க, எழுப்பட்டி விடுகிறார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு பிலால் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் என்ன எழுப்பண்ணு, உங்களே தூங்க வச்ச என்ன செஞ்சிட்டா, தூங்க வைத்து விட்டான்னு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்தஸ்தை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பேசுகிறார்கள். அப்பொழுது உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த இடத்தில் நாம் தொழக்கூடாது. தாக்க மகானுன் பாத ஷைத்தானு மஅனா, ஷைத்தான் எங்களோடு தங்கிய இடம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் நம்ம இடங்கள் எல்லாம் ஷைத்தான் என்ன செய்கிறான், டெய்லி தங்குகிறான் என்பது அந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். தாக்க மகானுன் பாத ஷைத்தானு மஅனா, எலும்பி என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தகத்தமு முன்னுக்கு போங்கன்னு சொன்னாங்க. எல்லோரும் முன்னால் போய் அங்கே சுன்னத் தொழுது ஜமாத்தாக தொழுதார்கள். தொழுதை விட ரசூலாங்க ஒன்று சொன்னார்கள். ஏனென்றால் நிறைய பேர் சுபகுக்கு மாதிரி தான் நம்ம தூங்கிட்டோம், என்ன செய்யறது, இது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க, ரீசன் தான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு சொன்னாங்க, இப்படி தான் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு மறந்து விட்டால் உடனே ஞாபகம் வந்தவுடன் தொழுங்கள். ஆனால் வல் யுஸல்லி லிவக்திஹா மினல் கதி, அடுத்த நாள் உரிய நேரத்துக்கு தொழுது விடுங்கள் என்று சொன்னார்கள். மறந்தா இப்படி தொழுங்க, ஆனால் அடுத்த நாள் உரிய நேரத்துக்கு தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தியிலே சொன்னார்கள். இப்போ இந்த செய்தியிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இபாதத்திலே வைத்திருந்த ஆர்வத்தை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவருக்கு தொழ வேண்டும் என்பதிலே உள்ள அந்த உணர்வை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மெய்ப்பாதுகாவலராக இருந்தார் என்று சொன்னேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பாதுகாவலராக இருந்திருப்பாரான்னு நினைச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலம் நிறைய பேர் இஸ்லாத்திற்கு வருவார்கள். இஸ்லாத்துக்கு வருகிற நேரத்திலே சமூகத்தை விட்டு வந்திருப்பார்கள், குடும்பத்தை இருப்பார்கள், பொருளாதாரத்தை விட்டு வந்திருப்பார்கள், மனைவியை விட்டு வந்திருப்பார்கள். ஒரு ட்ரெஸ்ஸை தவிர வேறு எந்த ட்ரெஸ்ஸும் என்ன செய்யாது இருக்காது. இவர்களுக்கெல்லாம் கவனிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆனால் நபி அவர்கள் அங்கே சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறார்கள். பைத்துல் மால்லே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? தொழுவிக்க மாட்டார்கள். கடன்காரர்கள் வந்தால் தொழுவிக்க மாட்டாங்க, கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த நேரத்தில் பிலால் ரதியல்லாஹு அவர்களை கூப்பிடுவார்கள். ஏதாவது யார்கிட்டயாவது போய் கடன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. பிலால் ரதியல்லாஹு அவர்களை அழைத்து யாரிடத்திலாவது போய் கடன் வாங்கி விட்டு வாருங்கள் என்று சொல்லி பிலால் ரதியல்லாஹு அவர்களை அழைப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், பிலால் ரதியல்லாஹு யாரிடத்திலே ஒரு வசதி படைத்த மனிதர்கிட்ட போய் கடன் வாங்கி வந்து அந்த சமூகத்தில் இஸ்லாத்துக்கு வந்த அந்த மனிதர்களை கவனிப்பார்கள், கஷ்டப்பட்ட மக்களை கவனிப்பார்கள், அந்த மாதிரி பின்தங்கிய மக்களை கவனிப்பார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி கவனித்துக்கின்ற நேரத்தில் ஒரு முறை ஒரு யூதன் என்ன செய்கிறான்? இந்த பிலால் ரதியல்லாஹு அவர்களை சந்திக்கிறான். பிலாலே, உங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டால், உங்களுக்கு ஏதாவது கடன் தேவைப்பட்டால் என்னிடத்தை வாங்க, நான் தாரேன். உங்களுக்கு ஏதாவது கடன் தேவைப்பட்டால் என்னிடத்தில் வாருங்க, நான் தாருகிறேன். உரிய டேட்டில் நீங்கள் என்ன செய்யுங்க, திருப்பி தாருங்கள் என்று சொன்னார்கள். இந்த விஷயத்தை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பிலால் ரதியல்லாஹு சொல்கிறான். இப்படி தான் என்னது ஒரு ஆள் சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பரவாயில்ல எடுங்கன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரவாயில்லை எடுங்கன்னு சொன்னார். இப்போ அந்த நாளில் இருந்து கடன் வாங்க ஆரம்பித்தார். யாரிடத்தில்? யூதரிடத்தில், பிலால் ரதியல்லாஹு அன்ஹு. இதான் பொதுவாக யூதர்களுடைய வழிமுறைகளில் உண்டு. அதுதான் கடன் கொடுத்து ஆட்களை அடிமையாக்குவது. அப்போ உதாரணமாக ஒரு பெரிய சேனல் ஒன்று நடந்திருக்கு, ஒரு பெரிய மேகசின் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறேன்னா முஸ்லீம்கள் என்ன செய்வோம்? பெரும்பாலானவர்கள் என்ன செய்வோம்? அது கீழே உழுற நஷ்டமாகணும் நாசமாகணும் தான் நம்ம இருந்துட்டு இருப்போம். அவன் அப்படி இருக்க மாட்டான். அது கீழே விழுகிற நாள் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருப்பான். விழுகிற கட்டம் வந்த உடனே நான் உனக்கு செலவழிக்கிறேன் நடத்துவான். நான் உனக்கு செலவழிக்கிறேன் நடத்து அப்படின்னு. என்ன இதுக்கு பின்னால் யூதர்களை பற்றி அதில் என்ன செய்யாது? எந்த செய்தியும் வராது. யூதர்களுக்கு சார்பான ஒரு மீடியா அவனுக்கு கிடச்சிச்சு. நாங்கள் இனி தனி சேனல் தான் என்ன செய்யணும்? எங்கட சிந்தனையெல்லாம் பார்த்து அப்படியே நம்ம யோசிக்கிற அளவில் இல்லையே. ஆனால் அதை அப்படியே நிறுத்திடுவான். இன்றைக்கு எத்தனையோ சேனல்கள், எத்தனையோ மீடியாக்கள், எத்தனையோ பத்திரிகைகள் யூதர்களுடைய ஃபண்டில் என்ன செய்கின்றன? இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இயக்குகின்றவர்கள் அவர்கள் அல்ல. நிதி உதவி. என்ன உதவி? நிதி உதவி. நாங்கள் அதை நிறுத்தி இல்லாமல் போக நினைக்கணும். ஒரு தினமணி உளுந்தா நம்மளுக்கு சந்தோஷம். ஆனால் தினமணி ஜவரனே நிறுத்து, நான் செலவழிக்கிறேன் நடத்த என்று செய்ய மாட்டோம். அப்படி செய்தால் முஸ்லிம்களுக்கு என்ன செய்யாது? எதுவும் வராது. முஸ்லிம்களுக்கு சார்பான எல்லா செய்தியும் அந்த பத்திரிகைகள் என்ன செய்யும்? வரும் என்கின்ற மனோபக்கம் இல்லை. அதான் அவர்கிட்ட என்ன செஞ்சது? அப்படித்தான் இருந்தது அவர்களுடைய மனோநிலை. அதுதான். அன்புள்ள சகோதரர்களே, இதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யூதர்களில் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றால், 10 பேர் ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றால் முழு யூதர்களும் இஸ்லாத்தை ஏற்று விடுவார்கள் என்று சொன்னார்கள். 10 பேர் ஒரே நேரத்தில் ஏற்றால் முழு யூதர்கள் என்ன செய்வார்கள்? இஸ்லாத்தை ஏற்று விடுவார்கள் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடன் வாங்க ஆரம்பித்தார்கள். வாங்கி இன்னும் 2-3 நாள் நிற்கிற நேரத்தில் பிலால் ரதி அதான் சொல்வதற்காக மேலே ஏறுகிறார்கள். அப்போ அந்த யூதா அந்த இடத்துல வரான். பிலால், கடன் ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். டேட் உரிய டேட்டில் தராது விட்டால் மக்காவில் அடிமையாக இருந்த காலம் மாதிரி அடிமையாக இருக்க வேண்டும், தெரிஞ்சு கொள்ளுங்கன்ட்டு போயிட்டார். பிலால் நாங்கள் சொல்கிறாங்க, எல்லா மனிதர்களுக்கும் அடிமையாகிற நேரத்தில் என்ன பயம் வருமோ, என்ன மனோநிலை வருமோ, அதே மனோநிலை எனக்கு வந்தது. நான் அதான் சொல்லி முடித்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தேன். எல்லாம் முடிஞ்சு ரசூலுல்லாஹை சந்திக்கிற தொழுது எல்லாம் முடிஞ்சு ரசூலுல்லாஹை சந்திக்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களுக்கு யூதருடைய விஷயத்தை சொன்னேன். அவரிடமிருந்து தான் நான் கடன் எடுத்து இப்போ உங்களுக்கு தந்தேன். ஆனால் அந்த கடன் அதிகரித்து இப்போ கொடுக்க முடியாத ஒரு நிலை எனக்கு. இப்படி என்ன செய்கிறாரு? அவர் சொல்லுகிறார், பிலால் ரதியல்லாஹு நேரடி என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. உங்களிடத்திலும் பணம் இல்லை, என்னிடத்திலும் கொடுப்பதற்கு பணம் இல்லை. எனக்கு பணம் கிடைக்கின்ற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போய்விடுவா என்று கேட்டார்கள் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு தலைவருக்கு இவ்வளவு நம்பிக்கை பாத்திரமாக ஒருவர் நடக்கின்ற அளவுக்கென்றால் எப்படி ஒரு தலைவராக அவர் இருந்திருக்க வேண்டும்? எந்த இஸ்லாம், எந்த சமுதாயம் அவருக்கு விடுதலை தேடி தந்ததோ அதே சமுதாயத்துக்கு உதவி செய்ய போய் மறுபடியும் என்ன செய்கிறார்? அந்த ஸ்லேவரிக்கு, அந்த அடிமைத்தனத்துக்கு போக வேண்டிய நிலைமைக்கு என்ன செய்கிறார்? அவர் ஆளாகிறார். ஆனால் அதை அவர் என்ன செய்கிறார்? ஒரு தியாகமாக ஏற்றுக்கொள்கிறார். நபியே, உங்களிடத்திலும் பணம் இல்லை, என்னிடத்திலும் பணம் இல்லை, நான் என்ன செய்கிறேன்? ஊரை விட்டு ஓடவான்னு கேட்டார்கள். பணம் கிடைத்த பின்னால் நான் வருகிறேன் என்று சொன்னார்கள். பணம் கிடைத்த பின்னால் நான் வருகிறேன் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் பேசவில்லை, மௌனமாக இருந்தார்கள். கொடுப்பதற்கு ரசூலுல்லாஹ்கிட்ட எதுவுமே இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் எதுவுமே இல்லை. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்று இரவோடு இரவாக தனது பொதிகளை, தனது அதாவது என்ன எல்லா விதமான அதாவது ஆயுதங்களையும் வாகனத்தையும் எடுத்து ரெடியாகி அதிகாலை நேரம் வருகின்ற வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார். விடுகிற நேரம் வருகின்ற வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தூக்கம் போகவில்லை.
மதீனாவை நினைத்து கொண்டிருக்கிறார். மதீனாவிலிருந்து தன் சொந்த வாழ்க்கைக்காக கடன் எடுக்கவும் இல்லை, ஒரு சமூகத்திற்காக கடன் எடுத்து அந்த சமுதாயத்தை விட்டு என்ன செய்கிறார், போக வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகாலையோடு மதீனாவை விட்டு கிளம்புகிறார்கள். மதீனாவை விட்டு போகிறார்கள். மதீனாவை தாண்டி மதீனாவுடைய கடைக்கோடிக்கு போகிற நேரத்திலே ஒரு அழைப்பு பின்னால் இருந்து, பிலாலே நபி அவர்கள் உங்களை வர சொன்னார்கள், பிலாலே நபி அவர்கள் உங்களை வேகமாக வர சொன்னார்கள் என்று சொல்லி அழைப்பு வந்தது. உடனே பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்புகிறார்கள், மஸ்ஜிது நபவிக்கு நுழைகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியிலே இருக்கிறார்கள். அப்போ கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலாலே வெளியே 2 ஒட்டகங்கள் கட்டப்பட்டு அதுக்கு மேலே பொதிகளெல்லாம் இருக்கின்றனவே பார்த்தீர்களான்னு கேட்டார்கள். ஆம், அது எனக்கு இன்ன மன்னர் அன்பளிப்பு செய்தது, அத்தனையும் உங்களுக்குத்தான், எல்லா கடன்களையும் கொடுத்து விட்டு என்னை சந்தியுங்கள், அது வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு என் வீட்டுக்குள் நுழைய மாட்டேன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அன்புள்ள சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், பெரும்பாலும் நமது ஒரு 1000 பேரில் 10,000 பேரில் ஒருவராக இல்லை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சரி, அவர் போய்விட்டார், நம்ம மற்ற விஷயங்களை கவனித்து அவரை அழைப்போம் என்கின்ற நிலையில் நபி அவர்கள் இருக்கவில்லை. உடனேயே தன் நண்பரை என்ன செய்கிறார்கள், நினைக்கிறார்கள், பிலாலை அழைக்கிறார்கள், இது அத்தனையும் கொடுக்கும் வரைக்கும் நான் வீட்டுக்குள் நுழைய மாட்டேன் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தனையும் எடுத்துக்கொண்டு போய் அந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள், அந்த கடனை எல்லாம் திருப்பி கொடுத்தார்கள். ஒரு பகுதி வெஞ்சி இருந்தன. வருகிறார் இஷாவுக்கு பின்னாலே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், பிலாலே அனஃபிதத் குல்லும் எல்லாமே முடிஞ்சிட்டான்னு கேட்டாங்க. இல்லை, அல்லாஹ் இந்த கொஞ்சம் இருக்கிறது, நான் வீட்டுக்குள் நுழைய மாட்டேன், அதை முடித்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்த நாள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த மதீனா பள்ளியை சுற்றி நபியோடைய மனைமாருடைய வீடுகள் இருக்கிற நுழையவில்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, கொண்டு போய் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனைத்தையும் கொடுத்து விட்டு முடிந்து விட்டது என்று சொன்ன பின்னால் தான் நபி அவர்கள் தனது வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் சுனனு திர்மிதியிலே பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் நபி அவர்களோடு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்திருந்த அந்த இறுக்கமான தொடர்புக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சில பொழுதுகளில் ஒரு தலைவர் அந்த சமுதாயத்திலே வழங்கிய அந்தஸ்தின் காரணமாக அவர் நல்ல முறையில் சிரித்து பேசி நெருக்கமாக நடந்து கொள்வார். ஆனால் தனக்கு வேண்டப்பட்டவரோடு ஒரு முரண்பாடு வந்தால் அவருக்கு இவர் செய்த நியமத்துக்கள் அருள்கள் எல்லாத்தையும் என்ன செய்வார், சொல்லி காட்டிடுவார். எப்படி நடக்குது, பிலால் ரலியல்லாஹு அதாவது மக்கா வெற்றியுடைய நேரம், அபூ சுஃபியான் இஸ்லாத்துக்கு வருவதற்காக, அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் இஸ்லாத்துக்கு வருவதற்காக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய பாதுகாப்பிலே வருகிறார்கள். இவ்வளவு அநியாயம் செய்து, இவ்வளவு எதிர்ப்புகளை செய்து, இஸ்லாத்துக்கு எதிரான அத்தனை வன்முறைகளையும் செய்த பின்னால் இஸ்லாத்துடைய கை ஓங்குகிற நேரத்தில், வெற்றி பெறுகிற நேரத்தில் அபூ சுஃபியான் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய பாதுகாப்பால் வருகிறார்கள். இதை கண்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுஹைபர் ரூமி, சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களுக்கெல்லாம் மனது நோகிறது. எங்களையெல்லாம் இப்படி கீழ்த்தரமாக மதித்தவர்கள், இப்படியெல்லாம் எமக்கு எதிராக அநியாயம் செய்தவர்கள் இன்றைக்கு இஸ்லாத்திற்குள் நுழைகிறார்கள் என்று எல்லா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மனோநிலை என்ன செய்யும், ஏற்படும். எல்லா மனதுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மனோநிலை அவர்களுக்கு ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் ஒரு வசனம் சொல்றாங்க, வல்லாஹி மா அகதத் சுயூஃபில்லாஹி மின் அதுவில்லாஹி மா அகதஹா, அல்லாஹ்வுடைய வாள்கள் எதிரிகளை ஒழுங்கா பதம் பார்க்கவில்லை என்று வேதனையில் என்ன செய்கிறாங்க, சொல்லுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதில் அது விழுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காதில் விழுகிறது. நேர வருகிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த 3 பேரை பார்த்து கேட்குறாங்க, அத்தகூலுன ஹாதா ஃபி சய்யிதி குரைஷின் வ ஷைஹிஹிம், குறைஷிகளோட தலைவரை பார்த்தா நீங்கள் இந்த பேச்சு பேசுறீங்க, இதை நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்கிறேன். என்ன செஞ்சிட்டாங்க, வேகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போனார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அபூ சுஃபியான் இஸ்லாத்திற்கு வருவதற்காக வருகிறார், சுஹைபும் சல்மானும் பிலாலும் ரலியல்லாஹு அன்ஹும் இப்படி பேசுகிறார்கள். அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அபூ சுஃபியான் ஒரு பெரிய கோத்திர தலைவர், எல்லா மக்களுக்கு ஏற்படுகின்ற அந்த உணர்வு அவருக்கு ஏற்பட்டது. போய் சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானமிக்க தலைவர், பலகீனமானவர்களும் இரண்டாந்தர மக்கள் என மக்கள் பார்க்கக்கூடியவர்களும் அவர்களிடத்திலே நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள். நிச்சயமாக நபியோடத்திலே பேசினால் எமது உரிமையில் ஒரு பகுதி கூட என்ன செய்யாது, குறைந்து விடாது, எங்களை ஒரு காலம் அவர் என்ன செய்ய மாட்டார், பின்தள்ள மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இருந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி களிப்பிலே இருக்க வேண்டிய நேரம், உச்சகட்டத்திலே இருக்க வேண்டிய நேரம். அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படி சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அஅக்லப்தஹும் யா அபூபக்கர், அபூபக்கரே அவர்களை கோபப்படுத்தி விட்டீர்களா என்று கேட்டார்கள். அவர்களை கோபப்படுத்தி விட்டீர்களா, பிலாலையும் சுஹைபையும் சல்மானையும் கோபப்படுத்தி விட்டீர்களா என்று கேட்டார்கள். அபூபக்கர் அமைதியாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் குன்த அக்லப்தஹும் ஃபகத் அக்லப்த ரப்பக், நீங்கள் அவர்களை கோபப்படுத்தி இருந்தால் உங்களது இறைவனை கோபப்படுத்தி விட்டீர்கள். நீங்கள் அவர்களை கோபப்படுத்தி இருந்தால்
உங்களது இறைவனை கோபப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்ன உடனேயே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனேயே அந்த 3 தோழர்களை நோக்கி விரைந்தார்கள். இதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி அவர்கள் சொன்ன உடனேயே வேகமாக நுழைந்தார்கள். போய் அவர்களிடத்திலே கேட்டார்கள், யா இஹ்வதா ஹல் அக்லப்துக்கும், உங்களை நான் கோபப்படுத்தி விட்டேனா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த 3 பேரிடத்திலே கேட்டார்கள். அதற்கு அந்த 3 பேரும் சொன்னார்கள், யக்ஃபிருல்லாஹு லக யா அபூபக்கர், அல்லாஹ் தஆலா உங்களது பாவத்தை மன்னிப்பானாக அபூபக்கரே என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு மிக நெருக்கமான, தமது உறவால் நெருக்கமான, அடுத்த ஹலீஃபா என்று வரக்கூடிய தகுதியில் இருக்கக்கூடியவர் முரம்பட்ட நேரத்திலும் கூட பிலாலுடைய உரிமையும் சல்மானுடைய உரிமையும் சுஹைபுடைய உரிமையும் எந்த சமுதாயத்தில் பாதுகாக்கப்படுமோ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி எழுப்பினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து எபன சௌதா, கருப்பியின் மகனே என்ற ஒரு வார்த்தை சொன்னார்கள். சொன்ன பின்னால் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இவர் முறையிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், சொன்னார்கள், இன்ன கம்ரஉன் ஃபீக ஜாஹிலியா, ஜாஹிலியத்துள்ள ஒரு மனிதர் நீங்கள் என்று சொன்னார்கள். ஜாஹிலியத்துள்ள ஒரு மனிதர் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அதற்கு பின்னால் சுபஹானல்லாஹ், இதில் படிப்பினை விஷயம் என்ன தெரியுமா, எமக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் பிரிவினைகளும் எமது ஒற்றுமைகளை சிதைத்ததே ஒழிய, எமது பகைமைகளை வளர்த்ததே ஒழிய வேறு எதையும் செய்யவில்லை. ஆனால் நபித்தோழர்களுக்கு மத்தியில் உள்ள பிரிவுகள் வந்த நேரத்தில், பிரச்சனைகள் வந்த நேரத்தில் அது அடுத்த கணமே அவர்களுடைய ஒற்றுமை அதிகரித்தது. அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு பிலாலை காணுகிற நேரத்திலெல்லாம் கீழே விழுந்து கன்னத்தை காட்டி மிரியுங்கள் என்று சொல்வார்கள், மிதித்து விடுங்கள், எனது கன்னத்தை மிதித்து விடுங்கள் என்று சொல்வார்கள். அதற்கு பிலால் பிடிச்சி எழுப்புவார், எழுப்பி முஆனக்கா செய்வார், அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும், அப்படி இல்லை என்று சொல்லி முஆனக்கா செய்வார்கள் என்ற செய்தியை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரிகளே, என்ன ஒரு அந்தஸ்து அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. உறவுகள் இல்லை, சொந்தங்கள் இல்லை, தாய் இல்லை, தந்தை இல்லை, ஒரு கபீலா, ஒரு கோத்திரம் இல்லை, எல்லாவற்றும் சேர்ந்து என்ன செய்தார்கள், இந்த மதிப்பை அளித்தார்கள் என்றால் அது இஸ்லாமிய சமூகம் வழங்கிய அந்தஸ்தே தவிர எந்த விதமான பொது சிந்தனைகளும் பகுத்தறிவு சிந்தனைகளும் இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து விட முடியாது. அல்லாஹ்வுடைய வகையால் மட்டும்தான் என்ன செய்யலாம், இந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கலாம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா வகையிலும் கண்ணியமாக வாழ்ந்தவர்கள் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதிலையும் கவனிக்கத்தக்க ஒரு அழகான செய்தி என்ன தெரியுமா, ஒரு நோன்பு பெருநாள் நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். பெண்கள் பகுதிக்கு போய் என்ன செய்கிறார்கள், தனியாக ஒரு உபதேசம் செய்கிறார்கள். செய்கிற நேரத்தில் அந்த செய்தியில் எப்படி வருகிறது, இத்தக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா யதி பிலால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலுடைய கையிலே தனது கையை ஊண்டி கொண்டார்கள். பேசுகிற நேரத்தில் பிலாலுடைய கரத்திலே, தோளிலே தனது கையை ஊண்டி கொண்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். என்ன ஒரு ஒற்றுமை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் சகோதரர்களே, நிறைய மக்கள், கருப்பின மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரை ஜியாரத்து செய்ய தாண்டுகின்ற பொழுது நிறைய கண்ணீர் வடித்து அழுவதை நீங்கள் பார்க்கலாம். இந்த உலகத்திலே எவரும் வழங்காத விடுதலையே, மால்கம் எக்ஸாக இருக்கலாம், எவராக இருக்கலாம், எவரும் வழங்காத ஒரு விடுதலை என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் சொன்னது மட்டுமல்ல, சமூக சித்தாந்தத்தால் சொன்னது மட்டுமல்ல, செயல் ரீதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி காட்டினார்கள். அதைத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அதைத்தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள இப்படி ஒரு சமூக அமைப்பை இலகுவில் ஏற்படுத்திவிட முடியாது சகோதரர்களை, இலகுவில் ஏற்படுத்திவிட முடியாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மட்டுமல்ல, நிறைய நேசமிக்க தோழர்களை விட்டு மரணிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற நேரத்தில் எல்லா தோழர்கள் மீதும் என்ன ஒரு பெரிய கரிசனை செலுத்தி விட்டு தான் மரணித்தார்கள். அதனால் தான் சொன்னார்கள், எனக்கு பின்னால் நீங்கள் நிறைய கஷ்டங்களையும் நிறைய சோதனைகளையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள், என்னை ஹவுதுல் கௌதரில் சந்திக்கின்ற வரைக்கும் பொறுமையாக இருங்கள் என்றார்கள். என்னை ஹவுதுல் கௌதரில் சந்திக்கின்ற வரைக்கும் பொறுமையாக இருங்கள். அன்றுள்ள முனாஃபிகீன்களில் மட்டுமல்ல சஹாபாக்கள் நோவினைப்படுத்தப்பட்டார்கள், இன்று பேர் தாங்கிய முஸ்லிம்களை கொண்டு நோவினைப்படுத்தப்படுகின்ற அளவுக்கு நபித்தோழர்களுடைய சோதனைகள் என்ன நிறைய இருக்கின்றன. அன்புள்ள சகோதரர்களே, ரபி அவர்கள் மரணித்த பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா பொருள்களையும் சேர்த்து தனது எல்லா பொதிகளெல்லாம் எடுத்துக்கொண்டு மதீனாவை விட்டு வெளியேறுகிறார்கள். மதீனாவை விட்டு வெளியேறுகிறார்கள். அபூபக்கர் தடை செய்தார்கள், நீங்கள் மதீனாவை விட்டு போகக்கூடாது, நீங்கள் மதீனாவை விட்டு போகக்கூடாது என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன் குன்த இஷ்தரைதனி லினஃப்ஸிக ஃபஅம்ஸிக், உங்களுக்காக வேண்டி நீங்கள் விலை கொடுத்து என்னை வாங்கியிருந்தால்
என்னை மதீனாவில் வையுங்கள், இல்லை என்று சொன்னால் ஃபத்ருக்னி வ அமலி, என்னையும் எனது அமல்களையும் விட்டு விடுங்கள், நான் போகிறேன் என்று சொன்னார்கள். நான் மதீனாவை விட்டு போகிறேன் என்று சொன்னார்கள். அபூபக்கர் கெஞ்சினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கெஞ்சினார்கள், நீங்கள் மதீனாவில் இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே, அடிமையாக இருந்து விடுதலாகிய ஒரு மனிதரிடத்தில் கலீஃபாவாக இருக்கின்ற ஒரு கெஞ்சுகின்ற மனோநிலையை உருவாக்கினார்கள் என்று சொன்னால் அது நம்ம நினைக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் என்ன நினைக்கிறீர்கள்? இன்றைய சமுதாயத்திலே நடக்கக்கூடிய நிலைகளெல்லாம் நீங்கள் நினைத்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்லுகிறார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் மதீனாவை விட்டு போவதெல்லாம் நபிகளார் இல்லாத மதீனாவை என்னால் பார்க்க முடியவில்லை என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். வலா அத்தஹம்மலுல் மதீனத பிதூனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியோர்கள் இல்லாத மதீனாவை என்னால் பார்க்க முடியவில்லை என்று சொல்லி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிளம்பினார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கெஞ்சியதனால் அந்த மதீனாவிலே தங்கினார்கள். யாருக்கும் அவர் நபியோர்களுக்கு பின்னால் அதான் சொல்ல மறுத்துவிட்டார். நபியோர்களுக்கு பின்னால் எந்த ஹலீஃபாவுக்கும் முஅத்தினாக அவர் இருக்கவில்லை. முஅத்தினு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வளவுதான். நபி அவர்களுடைய முஅத்தின், வேறு எவருக்கு நான் அதான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். மதீனாவை விட்டு புறப்பட நினைத்தார்கள். அபூபக்கர் கெஞ்சியதனால் மதீனாவில் நின்றார்கள். என்ன காரணம் சொன்னார்கள் தெரியுமா? வலா அத்தஹம்மலுல் மதீனத பிதூனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் இல்லாத மதீனாவை என்னால் பொறுக்க முடியவில்லை என்று சொன்னார்கள், பார்க்க முடியவில்லை என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதற்கெல்லாம் பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்திற்கு பின்னால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி கேட்டார்கள். எனக்கு மதீனாவை விட்டு வெளியே போக வேண்டும் என்று சொன்னார்கள். மாறவில்லை. ஆரம்பத்திற்காக அவர் அப்படி இருக்கவில்லை. எனக்கு மதீனாவை விட்டு வெளியே போக வேண்டும், நான் போக வேண்டும் என்று சொன்னார்கள். உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் அனுமதித்தார்கள். எங்கே போகிறேன் என்று கேட்டார்கள். சிரியாவுக்கு நான் போகிறேன், நான் ஜிஹாது செய்ய வேண்டும், ஷஹீதாக வேண்டும் என்று சொன்னார்கள். நான் ஜிஹாது செய்ய வேண்டும் என்று அவருக்கு என்ன, அதற்கு பின்னால் உறவுகள் இல்லை, சொந்தங்கள் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, மதீனாவுக்கு போக வேண்டும், நான் மரணிக்க வேண்டும், அதாவது சிரியாவுக்கு போக வேண்டும், நான் யுத்தத்திலே மரணிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் அனுமதித்தார்கள். அதாவது சிரியா வெற்றி கொள்ளப்படுகின்ற அந்த குழுவில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சிரியா வெற்றி கொள்ளப்படுகிறது. உமர் இப்னுல் கத்தாப் மதீனாவிலிருந்து சிரியாவுக்குள் நுழைந்தார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலிருந்து சிரியாவுக்குள் நுழைந்தார்கள். பிலாலாக விரும்பி அன்றைக்கு அதான் சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக விரும்பி அன்றைக்கு அதான் சொன்னார்கள். அஸ்லம் என்ற உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வேலைக்காரர் சொல்கிறார், நான் உமரோடு இருந்த காலத்தில் அன்றைக்கு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதது போன்று எந்த நாளிலும் நான் அழுதை கண்டதில்லை என்று சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. அன்புள்ள சகோதரர்களே, அந்த அளவுக்கு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள்? அன்றைய நாள் அதிகமாக அழுதார்கள். காரணம், ததக்கரன் நாசு அஹ்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுடைய காலத்தை மக்கள் எண்ணினார்கள், நினைத்தார்கள் என்று சொல்லி பிலால், அதாவது அஸ்லம் என்ற உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வேலைக்காரர் சொல்லுகிறார் என்று சொன்னால் தனது தனித்துவத்தை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாதுகாத்துக் கொண்டார்கள். எல்லா இடங்களிலும் அல்ல, என்னை நான் அதான் சொல்லுகின்ற பொழுது நபி அவர்களுடைய காலம் ஞாபகம் வர வேண்டும், நபி அவர்களுடைய சூழல் ஞாபகம் வருகின்ற அளவில் என்றால் எந்த அளவுக்கு ஒத்த ஒரு காலமாக அவருடைய குரல் இருந்தது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த காலத்துக்கு பின்னால் மதீனா சிரியாவிலே அம்வாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தொற்று நோய் பரவுகிறது. அம்வாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தொற்று நோய் பரவுகிறது. அந்த தொற்று நோய் பரவுகிற அந்த தொற்று நோயின் காரணமாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 20ஆம் ஆண்டு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலே நோய்வாய்ப்படுகிறார்கள். நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் வீழ்கிறார்கள். அவரை சூழ அவரது குடும்பங்கள் இருந்து கண்ணீர் வடித்து அழுகிறார்கள். அவர் உறவுகள் சொந்தங்கள் இருப்பார்களே, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கண்ணீர் வடித்து அழுகிறார்கள். அவர்களுடைய நண்பர்கள் கண்ணீர் வடித்து அழுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய முகத்தில் புன்னகையை தவிர வேறு எதனையும் காணவில்லை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய முகத்தில் புன்னகையும் மகிழ்ச்சியையும் தவிர வேறு எதையும் காணவில்லை. அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் திருப்பி திருப்பி என்ன தெரியுமா? கதன் நல்கா முஹம்மதன் வ ஸஹ்பஹு என்று சொன்னார்கள். நாளை நான் முகம்மதையும் அவரது தோழர்களையும் சந்திக்கப் போகிறேன், நாளை நான் முகம்மதையும் அவரது தோழர்களையும் நான் சந்திக்கப் போகிறேன் என்ற வார்த்தையைத்தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரலியல்லாஹு அன்ஹு அந்த தொற்று நோயிலே மரணித்தார்கள். நபி அவர்கள் மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக தாஊனு அம்வாஸ், சிரியாவிலே பரவக்கூடிய அம்வாஸ் தொற்று நோய் என்று ஒன்றை சொன்னார்கள். அதிலே தான் நிறைய பேர் மரணித்தார்கள். அபு உபைதா இப்னு ஜராஹ் போன்ற நிறைய நபி தோழர்கள் என்ன செய்தார்கள்? அதிலே மரணித்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வரலாற்று செய்தி எமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த சமுதாயத்திலே
தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இஸ்லாம் வழங்கிய அந்தஸ்து வெறும் வார்த்தை அளவிலோ எழுத்தளவிலோ பேச்சளவிலோ அல்ல. இஸ்லாம் இல்லாமல் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எவர்களெல்லாம் விடுதலை தேடுகிறார்களோ ஒரு காலம் விடுதலை பெற முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான செய்தி. நாங்கள் எல்லாம் உங்களுக்கு சமத்துவம் தருவோம் என்று ஒரு இஸ்லாம் இல்லாமல் பொதுவான அழைப்பின் மூலமோ அரசியலின் மூலமோ ஒரு காலமும் விடுதலை எடுத்து தர முடியாது. இஸ்லாம் தான் தீர்வு. இஸ்லாத்திற்கு நுழைவதன் மூலம்தான் இந்த கெட்ட அபிலாசைகளை அழித்து ஒரே சட்டத்திற்குள் இஸ்லாமிய ஒரு சமூகத்தை கொண்டு வர முடியும். ஆனால் வேறு வகையில் அழைப்பார்கள் என்றால் சட்டத்தில் 4 விடுதலை வாங்கி கொடுக்கலாம், 4 உரிமை வாங்கி கொடுக்கலாம். அம்பேத்கர் போன்றவர்கள் என்ன செய்யலாம், ஒரு 4 செய்திகளை எடுத்து கொடுக்கலாம். ஒரு காலம் முழு விடுதலை அதாவது சமத்துவமான அந்தஸ்து என்பது இஸ்லாத்தின் ஊடாகத்தான் கிடைக்கும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட தலைவரின் மூலம் கிடைக்கும்? இன்ன கம்ரஉன் ஃபீக ஜாஹிலியா, ஜாஹிலியத்துள்ள மனிதர் நீங்கள். அக்லப்தஹும் யா அபூபக்கர் இன் குன்த அக்லப்தஹும் ஃபகத் அக்லப்த ரப்பக், அவர்களை கோபப்படுத்தி விட்டீர்களா? நீங்கள் அவர்களை கோபப்படுத்தி இருந்தால் அல்லாஹ்வை கோபப்படுத்தி விட்டீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தால் மட்டும்தான் சரியான சமத்துவமிக்க சட்டத்தை என்ன செய்யலாம், கொண்டு வந்து சேர்க்கலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விடுதலை மிக்க வரலாற்றிலிருந்து எமது உள்ளங்களையும் இந்த சமூகத்துக்கான நேர்வழியையும் கொண்டு சேர்க்கக்கூடிய மனோநிலையை அல்லாஹு தஆலா எமது உள்ளங்களிலே ஏற்படுத்தி அருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.